வித் லவ் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொடியூஸ்டு பை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ், டைரக்டட் பை மதன், மியூசிக் ஷான் ரோல்டன், டிஓபி ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. இதில் நடிச்சிருக்கிறது அபிஷன் ஜீவித், அனஸ்வரா ராஜன், காவ்யா, சச்சின், சரவணன் மற்றும் பலர். படம் என்ன, இது February மந்த்து, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. டைட்டில் வேறு லவ்னு இருக்குது. வேறு என்ன, லவ் ஸ்டோரி தான். ஒரு ஜஸ்டிஃபைடான, ஒரு மீனிங்ஃபுல், ஒரு ஷுவர் ஷாட் வின்னர் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாம். ரொம்ப நாளாக லவ் ஸ்டோரி இல்லாமல் ரொம்ப ஆக்ஷன் கன்ஸு, ஃபைட்டு அந்த மாதிரி இருந்த டைமில் நார்மல் லவ் ஸ்டோரிஸ்க்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு எப்பிக்காக, ஒரு லாங் லாஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி வேணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை இது ரொம்ப அழகாக பூர்த்தி பண்ணியிருக்கு. சிம்பிளாக தான் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான கதை. இன்னும் கொஞ்சம் பொய்டிக்காக சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் திங்ஸ் அச்சீவ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்களே. இது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ரைட்டிங்னால ரொம்ப கிரேட்டாக அதை சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இவர் அபிஷன் ஹீரோ, அவர் மேரேஜ் ஆகாமல் இருக்குது. அவர் ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பார்த்தா 2 பேருமே ஸ்கூலில் சீனியர் ஜூனியர். 2 பேருக்குமே லவ் ஸ்டோரி இருக்குது. லவ் ஸ்டோரி அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. அதுக்கு ப்ராப்பராக க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியிலே அவங்க சேர போகிறாங்களா இல்லையா, அதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா, அதில் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா, அதில் அந்த லவ், அந்த மெசேஜ், அந்த ட்ராமா, அந்த எமோஷன்ஸ், இந்த லவ் ஸ்டோரி இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் இருக்கா அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமுமே கேரக்டரைசேஷன்லேருந்து எடுத்த உடனே ரைட்டிங்கில் இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இன்ஃப்ளூயன்சர்னா எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்சர்ன்றது பிலீவபிலிட்டி கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா அங்கங்கே ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க அழகாக. இந்த கேரக்டர், ஹீரோ கேரக்டரில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குங்கிறத அப்படியே அங்கேருந்து ஆரம்பத்துலேருந்தே பதிவு பண்ணிட்டே வராங்க. ஏன்னா அது ஒரு இடத்துல முக்கியமான கிளைமேக்ஸில் அது யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் இந்த தொல்லைகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் இருக்காங்கன்னா அதுவும் கொண்டு அதுக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் பேருக்காகன்னு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்காமல் அதை அழகாக கனெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ஒரு அழகாக ஒர்க் பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதான் வித் லவ். ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், விஷனாக இருக்கட்டும், அனஸ்வராவாக இருக்கட்டும், இல்லை காவ்யாவாக இருக்கட்டும், அண்டு முக்கியமான ரோலில் சரவணன் அவர்கள் வராங்க. இவங்க எல்லாமே ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் இந்த படம் பிலீவபிலிட்டி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதை இனிஷியலாக பார்க்கும்போதே நமக்கு தெரிகிற விஷயம். மியூசிக் அதே மாதிரி லவ், அந்த லவ்வில் அந்த லவ் எதுக்கு லவ் அப்படின்ற மாதிரியான பாட்டாக இருக்கட்டும், அது பாடுறது யாருன்னு பார்த்தா, இந்த மாதிரி விஷயங்களில் மியூசிக்லேயும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு கொடுத்துருக்காரு ஷான் ரோல்டன். இது எல்லாமே இனிஷியலாக நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் பர்பஸ், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு பர்பஸாக ஒரு மெசேஜ் அங்கங்கே மெசேஜ் சொல்கிறாங்க. அந்த மெசேஜ் ஒரு ப்ரீச்சியாவோ இல்லை ஒரு டீச்சிங்காவோ இல்லாமல் அது ஒரு ஃபீல் குட்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. யாராக இருந்தாலும் நடாயமாக மெசேஜ் சொல்கிறான் அப்படின்னு இல்லாமல் ஓகே அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு அவங்கள பேசிஃபை பண்ணி அவங்கள லவ் அப்படிங்கிற ஒரு பிளாட்டரில் ஒரு அழகான ஒரு மெசேஜுங்கிற ஒரு டிஷ்ஷை கொடுத்துருக்காங்க. இதுதான் வித் லவ். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா ரைட்டிங். அதாவது லவ் ஸ்டோரி யார் வேணால் எடுக்கலாம். பட் லவ் ஸ்டோரி வித் அ பர்பஸ் அண்ட் மீனிங் அண்ட் ஒரு ரீவிசிட். நாளைக்கே நம்ம ஒரு படம் நம்ம லைஃப்பில் ஒரு மெமரபுளாக ஒரு படம் இருக்கணும், நம்ம எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆட்டோகிராஃபருக்கு. அந்த மாதிரி வரிசையில் வரக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ அதனால் ரொம்ப அழகாக ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் டிக் வாங்குற இடம். அதே மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் என்ன இவங்க எழுதினாலும் அதை விஷுவலில் கொண்டு வரும்போது அதை பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதை ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்கை ரொம்ப அழகாக பிலீவபுளாக பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க. அபிஷந்தா இருக்கட்டும், அண்ட் அனஸ்வராவாக இருக்கட்டும், காவ்யாவாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமான இடத்துல வரக்கூடிய சரவணன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். ஆக்டிங் வைஸ் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் அனஸ்வரா அண்ட் அபிஷன் 2 பேருமே அந்த பிலீவபிலிட்டி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கான மெயின் பில்லர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப அழகாக கொடுத்து டிக் வாங்குற இடமும் மாற்றிருக்காங்க. அண்ட் விஷுவல்ஸும் யதார்த்தமாக எப்படி இருக்குமோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த இடமும் டிக் வாங்குற இடம். அண்ட் மியூசிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாங்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு அதை ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அண்ட் லவ் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான அந்த பாட்டு அண்ட் அந்த பேஸை அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு அழகாக ஒரு க்ளோஷர் கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு மியூசிக்கில். ஸோ கண்டிப்பாக அதுவும் டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமா அப்படின்றது ஒரு சிலருக்கு தோணும். அண்ட் அதே மாதிரி ஒரு சிக்னேச்சராக இந்த பேருக்கு, அதாவது இவங்க 2 பேரும் அவங்களோட பழைய பேருக்கு க்ளோஷர் தேடி போவாங்க. இவங்களோட லவ்வை அந்த ஒரு போயட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு மியூசிக்கல் சிக்னேச்சர் ஒரு தீம் ஒன்று இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் தோணுச்சே தவிர மற்றபடி டிக் வாங்காமல் போகிறதுலாம் இதில் பெருசாக தான் இருக்குது. அப்படின்னா நம்மளை மீறி கைத்தட்டுற இடங்கள் நிறைய இருக்குது. நம்மளை மீறி நம்மளோட பழைய நினைவுகளை நினச்சி பார்க்கறதுக்கான சீன்ஸ்லாம் இதில் இருக்குது. முக்கியமாக
அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூர்யா சார் ஃபேன் இருக்கட்டும், இவங்களெல்லாம் குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் மந்தில் ஒரு பக்காவான ஒரு லவ் ஸ்டோரி. தாராளமாக நீங்கள் உங்களோட பேரோடையும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். கொஞ்சம் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு சில ஸ்மோக்கிங் சீன்ஸ் இருக்கும், ட்ரிங்க் சீன்ஸ் இருக்கும். அதை தவிர இட் இஸ் கம்ப்ளீட்லி ஷுவர் ஷாட் எபிக் வின்னர். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு 4 ticks out of 5 நம்மளோட ரேட்டிங். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.